स्वभावचिन्मयानन्दम् कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे. கண்ணப்பன் ஆழ்ந்த உணர்வுமயமாக காதலிலே விழுந்திருந்தான் ஈசனோடு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு நம்முடைய ஸ்தோத்திரங்கள் சொல்லுது. காதலாகி கசிந்து கண்ணீர் அல்ல, ரத்தமே மல்குகிறான், ஆனால் ஆனந்தத்தினாலே. ஆனா ஈஸ்வரன் அதோட விடல. ஈஸ்வரன் எப்பவுமே எக்ஸ்ட்ரீமிஸ்ட். அவரு எக்ஸ்ட்ரீம பார்த்துட்டு தான் விடுவாரு, நடுவில் விட மாட்டார். திடீர்னு 2வது கண்ணிலையும் ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு, அடுத்த கண்ணிலையும் ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே இவன் என்ன பண்றான், அதுக்கு போய் நம்மகிட்ட இன்னொரு கண்ணு இருக்கு. 2வது முறை கூட யோசிக்கல, உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுன்னு கூட யோசிக்கல. நாமளால அதையாவது பிளான் பண்ணிருப்போம். முதல்ல என்ன பண்ணிருப்போம், இந்த லிங்கம் வேணா வேற லிங்கம் வையப்பா அப்படின்னு இருப்போம், வேற எடுத்துன்னு இருப்போம். அப்படி இருந்தாலும் என்ன பண்ணிருப்போம், சரி போனா போது, உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு, இதோட கணக்க முடிச்சுக்கோ, இதுக்கு மேல அனாவசியமா ஜாஸ்தி பேசிட்டு இருக்காது, போதும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டுக்காக இருந்திருப்போம். ஆனா என்ன, காதல்ல வாங்கு எதிர்பார்ப்பது இல்லைன்றது மட்டும் இல்ல, பேரம் கூட இல்லை, வியாபாரம் கூட இல்லை, தியாகம் மட்டும்தான், கொடுப்பது மட்டும்தான். அதனால கவலையே படாம இன்னொரு கண்ணையும் அம்பினாலே எடுக்கின்றான். எடுக்கிறது முன்னாடி இவனுக்கு திடீர்னு ஒரு யோசனை, இன்னொரு கண்ணை எடுத்துட்டா எனக்கு கண்ணு தெரியாதே, ஆனா அந்த கண் எங்க இருக்கு, நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? அதனால் தன்னுடைய இடது காலை எடுத்து ஈசனுடைய வலது கண் மீது ஊன்றுகிறான். அந்த அடையாளம் தெரியறதுக்காக அந்த காலை எடுத்து அந்த லிங்கத்து மேல வச்சிடறான். எந்த கண்ல இருந்து 2வது கண்ல இருந்து தண்ணி ரத்தம் வருதோ அந்த வலது கண் மேல இவனுடைய இடது காலை எடுத்து அடையாளத்துக்காக வைத்துக் கொள்கின்றான். பிரபஞ்சமே நடுங்குகின்றது. ஏனென்றால் இப்பேற்பட்ட பக்தியுடைய ஒருவன் ஒரு கல்லை கடவுள்னு நினைச்சா அந்த கல் கடவுளா மாறியே ஆகணும், வேற வழி இல்லை. பிராண பிரதிஷ்டை நடந்து விடுகிறது. பிராண பிரதிஷ்டை செய்கின்றவனுடைய பிராணசக்தியின் ஸ்திரத்தன்மையை பொறுத்துதான் நடக்கும். இப்பேற்பட்ட பக்தன் தன்னுடைய உணர்வுல எப்போ அந்த கல்லை சிவலிங்கத்தை சிவனாக நினைத்தானோ அப்பவே அது சிவனா மாறிடுச்சு. அப்ப சிவனுடைய கால் மீது இவன், சிவனுடைய கண் மீது இவன் காலை வைக்கின்றான். பிரபஞ்சம் நடுங்குகிறது, தேவர்கள் எல்லாம் நடுங்குகிறார்கள், ரிஷி முனிவர்கள் எல்லாம் நடுங்குகிறார்கள். தேவேந்திரன் ஓடி போய் தடுக்கலாமான்னு நினைக்கிறான். ஆனா ஈஸ்வரன் சொல்றாரு, சும்மா இரு, நிறுத்தவும் பயம். ஏன்னா அங்க நடந்துட்டு இருக்கிறது தியாகத்தின் உச்சத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற லீலை. தடுக்கவும் முடியாது, சரி நடக்கட்டும் விடவும் முடியாது. தேவர்களும் ரிஷிகளும் கிண்ணற கிம்புருட கந்தர்வ காந்தார்கள் அத்தனை பேரும் நடுநடுங்கி நிற்கிறார்கள். கைலை நடுங்குகிறது. ஈசன் ஆனந்தமாக லீலையை ரசித்துக் கொண்டிருக்கின்றான். மாட்டுத்தோலாலே செய்யப்பட்ட செருப்பை அணிந்த கண்ணப்பன் செருப்பையும் கழட்டாமல் தன்னுடைய இடது காலை எடுத்து ஈசனுடைய வலது கண்ணின் மீது வைக்கின்றான். தேவி நடுங்குகிறாள். ஒரே ஒரு முறை விளையாட்டாக உங்களுடைய கண்களை நான் என் கையால் மறைத்ததற்காகவே என்னை பூவுலகிற்கு அனுப்பி காஞ்சியில் தவம் இருக்க செய்து திருமணம் செய்து கொண்டீர்களே, நான் கையால விளையாட்டா மறைச்சதுக்கே என்னை பூவுலகிற்கு அனுப்பினீர்கள், இவன் காலால் மறைக்கிறானே அப்படின்னு நடுங்கிறாள். ஆனா அவளுக்கு தெரியாது இந்த பக்தியின் வெளிப்பாடும் இந்த லீலையும்.
காலை வச்சு இடத்த நினைவே வைத்துக்கொண்டு இடத்தை பார்த்து கொண்டு கண்ணப்பன் இரண்டாவது கண்ணை தோண்ட அம்பை சொருகினான். சொருகி அந்த வினாடி அந்த கண்ணை எடுக்க அவன் அம்பை விட்டு கண்ணை எடுத்த அந்த வினாடி ஈசன் பிரசன்னமாகி ஈசன் உதித்தான். அருமையான கதை. என்ன நடக்குதுன்னா, அந்த இறுதி தியாகத்திற்கும் தயாராய் அவன் செய்ய துவங்கியவுடனேயே தான்கிற அகங்காரம் அழிந்து சிவத்தன்மை அவனுக்குள் வெளிப்பட்டது. ஞானம் அடைந்து விட்டான். இவனுடைய இரண்டாவது கண்ணை அவன் தோண்ட முயற்சித்த பொழுதே மூன்றாவது கண் திறந்து விட்டது. என்ன அர்த்தம்னா, எது தன்னுடைய வாழ்வின் ஆதாரம்னு நினைக்கிறானோ அதை தியாகம் செய்ய துணிந்து விட்டான். கண்ணப்பன் மாதிரி ஒரு வேடனுக்கு உடல் தான வாழ்க்கையோட ஆதாரமே, வேற எதுவும் கிடையாது. அவங்களுக்கெல்லாம் பலம் தான் வாழ்க்கை, வேற எதுவும் கிடையாது. ஆனால் அதை தியாகம் செய்ய துணிந்து விட்டான். அப்பவே காதலின் பூரணத்துவத்தை அவன் அடைந்து விட்டான். அன்பின் பூரணத்துவத்தை அடைந்து விட்டான். இந்த சைக்கலாஜிக்கல் ரெவல்யூஷன், காக்னிட்டிவ் ஷிஃப்ட் நடந்துருச்சு. நாம எதை சத்தியம் நினைக்கிறோமோ அது அவனுக்கு அசத்தியமானது. நாம எதை அசத்தியம் நினைக்கிறோமோ அது அவனுக்கு சத்தியமானது.